உங்கள் தந்தையார் ஈவி.கே. சம்பத் அவர்கள் திமுகவின் ஐம்பெரும் தலைவர்கள் ஒருவராக இருந்தார். அவரை கருணாநிதி அவர்கள் தூக்கி வெளியேறினார். அதற்கு பிறகு அந்த குடும்பம் கருணாநிதி குடும்பம் திமுகவை ஆட்டி படைத்தது. அப்போது இருந்த திமுகவுக்கும் இப்பொழுது நில ஆக்கிரமிப்பு, ரியல் எஸ்டேட் பிரச்சனை, தொலைக்காட்சி பிரச்சனை என்று எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கிற திமுகவுக்கும் என்ன வேறுபாடு நீங்கள் பார்க்கிறீர்கள்? அது முதல்ல பெரியார்கிட்ட இருந்து இவங்க விடுபட்டு வெளியே வந்தோடனே அது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு அறிவு இயக்கமாக, ஒரு உணர்வுபூர்வமான இயக்கமாக, ஒரு தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக அதை உருவாக்க வேண்டும் என்று உளப்பூர்வமாக நினைத்தார். அதை உருவாக்குவதற்காக தான் மட்டுமே ஒரு தலைவன் என்று இல்லாமல் ஒரு கூட்டு தலைமையை உருவாக்கினார். எல்லோரும் இருக்கிறார்கள், எல்லோரும். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு அரசியல்லையே டிக்கெட் போட்டு காசு கொடுத்து சினிமாவுக்கு எப்படி டிக்கெட் வாங்கிட்டு போய் பேச்சு கேட்குறாங்களோ அந்த மாதிரி இவங்களுடைய இந்த தலைவர்களுடைய பேச்சை டிக்கெட் வாங்கிட்டு போய் கேட்ட வரலாறு தான் உண்டு. அது இவங்க ஏன்னா அறிவு இயக்கம், எல்லாம் படித்தாங்க, தங்களை வளர்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு உருவான ஒரு உன்னதமான இயக்கமாக தான் உருவாக்கணும்னு அண்ணா நினச்சார். ஆனால் கடைசியில் பாருங்கள், அண்ணாவோட குடும்பத்தையும் அவங்க உதாசீனப்படுத்திட்டாங்க. அண்ணாவோட மகனை தற்கொலை பண்ணுகின்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. அவர் பரிமள அண்ணன், சிஎன்ஏ பரிமள அண்ணன் எனக்கு ரொம்ப பழக்கம். அவர் என்கிட்ட சாகிறதுக்கு முன்னாடி நொந்து சொன்னார், நான் இது அப்பா உருவாக்கின இயக்கமாச்சே, அறிஞர் அண்ணா அவர் உருவாக்கின இயக்கம், அதனால் நான் சரி என்னுடைய கடைசி காலம் நான் அதில் நாம் இணைச்சிக்கலான்னு சொல்லிட்டு போய் நான் சேர்ந்தேன். கலைவாணர் இனத்தில் கலைஞர் முன்னாடி சேர்ந்தேன். ஆனால் சேர்ந்தது தான் அது ஒரு நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் என்னை எதுக்குமே கூப்பிடல, என்னை ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு ரொம்ப நொந்து சொன்னார். என்ன பண்ணுறது, எப்படி இருந்த கழகம் எப்படி ஆயிடுச்சின்னு அவங்கெல்லாம் அது மாதிரி சில குறிப்பிட்ட குடும்பங்கள் மட்டுமே இதை இவங்க ஆளணும், அறுவடை செய்யணும், இது ஒரு வியாபாரம் மாதிரி ஆக்கிட்டாங்க. பொது வாழ்க்கையினுடைய உன்னதம். அறிஞர் அண்ணா அவர் என்ன சொன்னார், என்னுடைய வாழ்நாளில் நான் மதுவிலக்க கொள்கையில் உறுதியாக இருப்பேன், அதை அனுமதிக்க வேண்டாம், அது வருமானங்கிறது அப்படி ஒரு தலைமுறையை அழித்து விட்டு ஒரு வருமானத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்ப மாட்டேன், அது என்னுடைய காலத்தில் நடக்காதுன்னு சொல்லிட்டு அதில் உறுதியாக இருந்தார். இவங்க தானே அதை கொண்டாந்து அதை தளர்த்தி ஒரு தலைமுறையே பாழடித்தாங்கல்ல. அது மட்டும் இல்லை, அதில் ஒரு கலப்படம்லாம் கலந்து இன்றைக்கி ஏன் எல்லா சுவரொட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசு 21 பசங்க 18 வயசு பசங்கள்லாம் கண்ணீர் அஞ்சலி சுவரொட்டிகள்லாம் ஏன் வருதுன்னா அதை போய் விசாரிச்சிங்கன்னா தெரியும். குடித்தான், நண்பர்களோடு சேர்ந்து குடிச்சிட்டு ஓவராக குடித்தாங்க, எல்லாம் கலப்பட சரக்கு இப்படி பண்ணிவிட்டு இது கடத்தல், மணல் கடத்தல், இதை மாதிரி ஒரு பொது வாழ்க்கையினுடைய உன்னதமான நோக்கங்கள் எல்லாத்தையும் சிதைச்சிட்டாங்க. இதிலிருந்து விடுபடணும்னா கேப்டன் உறுதியாக இருக்கார். அவர் என்ன சொல்கிறார், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், பணம்லாம் பார்த்துட்டேன், எனக்கு எல்லா புகழும் பார்த்துட்டேன், எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் மக்களை சொல்கிறது மட்டும் இல்லை, இறங்குறாருல்ல, கஷ்டப்படுறாருல்ல, தன்னை வருத்திக்கிறாருல்ல, அதனால் நம்புகிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அவர் ஒன்றும் சினிமாவில் நடித்தார், கவர்ச்சியாக இருக்கார், அதெல்லாம் கிடையாது. மக்களுடைய நம்பிக்கைக்கு இவர் இன்றைக்கி வந்துட்டார். அந்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று திருப்பும் உருவாக போகுது. அதனால தான் நான் இப்போ அவங்களோடலாம் நம்ம ஒன்றும் பேசலை, யாரோடையும் பேசலை. ஆனால் நம்மளுடைய கடமை என்னென்னா, நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் கட்சியினுடைய அமைப்பை சேர்ந்த எல்லா மாவட்டங்களுக்கும் நாங்கள் தாக்கீது அனுப்பிட்டோம், கூடி பேசணும், முடிவும் செய்து விட்டோம். இந்த உள்ளாட்சி தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் இருக்கிற அந்த அணிக்கு தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை கொடுப்பதென்றும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுமையாக தங்களை அர்ப்பணிப்பதென்றும் நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் வழித்தோன்றல் நீங்கள், அவர்கள் பேரன் நீங்கள். தந்தை பெரியார் அவர்கள் இளைஞர்களுக்காகவும் மகளிருக்காகவும் மிகவும் போராடியவர். அந்த வகையில் அவர் கண்ட கனவை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிறைவேற்றுகிறார் என்று நினைக்கிறீர்களா? இவர் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய சொந்த பணத்தை வச்சு எவ்வளவோ பெண்களுக்கு, விதவைகளுக்கெல்லாம் தையல் மிஷின்கள் வழங்கி எவ்வளோ உதவிகள் எல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் பெண்கள் சும்மா இருக்கக்கூடாது, வீட்டில் அதாவது தேசத்தினுடைய சரிபாதி சொத்து தாய்க்குளம், பெண்ணினம், அந்த பெண்ணினம் வீட்டில் முடங்கக்கூடாது, அவர்களும் ஆண்களைப் போல பொது வாழ்க்கையில், அரசு துறைகளில், காவல்துறைகளில், அனைத்து துறைகளிலும் அவர்களும் பங்கு பெற வேண்டும். வீட்டில் என்ன சமைச்சு போடுறதுக்காக பெண்கள், அதான் பெரியார் அதுக்காக தான் போராடினார். அதுக்கு முன்னுதாரணமாக இன்றைக்கி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார்கள். பெண்களுக்கு அவ்வளோ மரியாதையும் முக்கியத்துவம் கொடுக்குறார். அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதான் செய்தார். அதை யார் பெண்களை மதித்து அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் உரிமைகளையும் முழுமையாக வழங்குகிறார்களோ, நடைமுறையில்
அவர்கள் நடந்து காட்டுகிறார்களோ அவர்கள் தான் இங்கே வந்து தலைவர்களாக பரிணமிக்க முடியும். அதாவது வாக்குறுதிகள்ங்கிறத விட செய்யணும்னு அந்த உறுதிப்பாடு தான் முக்கியம் மக்களுக்கு. இவர்கள் வந்து என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க? திமுகவிலையும் மற்ற அண்ணா திமுகவிலையும் போன தேர்தலெலாம், உள்ளாட்சி தேர்தலெலாம் சிங்கார சென்னை ஆக்குவேன், சிங்கப்பூராக மாற்றி கட்டுவேன், சீமான்கள் உழவுகின்ற ஒரு தொட்டிலாக சென்னை மாநகரத்தை உருவாக்குவோம், மாநகராட்சிகளை வளங்குழிக்கும் பூமிகளாக மாற்றுவோம், கொஞ்சி குளவிடும் பூங்காக்களை உருவாக்குவோம், குப்பை கூலங்களை அகற்றுவோம். என்ன இதெல்லாம் செய்தார்களா? பார்க்குறமே சென்னை நகரத்திலேயே